நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி போங்க. ஸ்டாலின் இங்க இருக்க கைய குடியா. ஜெயிச்சிட்டோம் ஐயா, நாம ஜெயிச்சிட்டோம். அந்த அண்ணாச்சி மூஞ்சில கரியா அள்ளி பூசிட்டோம் ஐயா. வாயா, அந்த அண்ணாச்சியை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு நக்கல் பண்ணிட்டு வருவோம். வாயா போலாம். சார் என்ன சார் 4 ரவுண்டு தானே சார் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 ரவுண்டு பாக்கி இருக்கு. அதில் என்ன வேணாலும் ஆகலாம் சார். அப்படியே நம்ம ஜெயிச்சாலும் அவங்கள கேள்வி பண்ணுறதுனால நமக்கு என்ன சார் ஆக போகுது? அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதும் இல்லை சார். நம்மளோட என்ன சார், இதில் ஜெயிக்கணும். அந்த அண்ணாச்சி நம்ம ஸ்கூல் விஷயத்தில் இனிமேல் தலையிடாமல் இருக்கணும், அவ்வளோதானே சார். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம பசங்க ஜெயிச்சாகணும். அண்ணாச்சி ஒரு ஐடியா சொல்லிட்டா. என்னடா? பண்ணுங்கடா. இதுதான் லாஸ்ட் ரவுண்ட், பஸ்ஸர் ரவுண்ட். என்னடா பஸ்ஸரே இல்லையே, பஸ்ஸர் ரவுண்ட் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பெல் கொடுப்போம். நான் கேள்வி கேட்டதும் யார் முதல்ல பெல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கொஸ்டின் போகும். பெல் எடுத்துட்டு வாங்க. நீங்க சரியா சொல்ற ஒவ்வொரு கேள்விக்கும் 10 பாயிண்ட்ஸ். பெல் அடிச்சிட்டு கேள்விக்கு பதில் தெரியலனா அடுத்த டீமுக்கு போயிடும். அந்த கேள்வி எதிரணிக்கு போகும்போது அவங்க சரியா பதில் சொன்னாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவனமா கேளுங்க. இதுல நீங்க எடுக்க போற பாயிண்ட்ஸ் தான் உங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். நீங்க ரெடியா? ரெடி சார். முதல் கேள்வி கேட்க போறேன், ரெடியா இருங்க. பெல் மேலேயே ரெடியா கை இருக்கட்டும். உங்களுக்கான முதல் கேள்வி, டெலிவிஷனை கண்டுபிடித்தவர் யார்? டீம் பி பெல் அடிச்சிருக்கீங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஜான் லுகி பைட் சார். முதல் கேள்விக்கு கரெக்ட் ஆன்சர் சொன்னதுனால 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் இதே மாதிரி அடுத்த 2 கேள்விக்கு உடனே பெல் அடிச்சு ஆன்சர் கரெக்டா சொன்னா அவங்கள பிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி, ரெடியா இருங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் எவ்வளவு நேரம் தங்கி இருந்தார்? கண்ணா வர்க்க மாட்டேங்குதுடா. இந்த முறையும் பி டீம் தான் பெல் அடிச்சிருக்கீங்க. பதில் சொல்லுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் எவ்வளவு நேரம் தங்கி இருந்தார்? 22 மணி நேரம் சார். கரெக்ட் ஆன்சர். இன்னும் 10 பாயிண்ட்ஸ் கொஸ்டின் தான். 2 டீமுக்கும் தேர்ட் கொஸ்டின். பெல் மேல கை வச்சிட்டு ரெடியா இருங்க. சிரிப்பூட்டும் வாயு எது? ஏய் வெண்ணிலா, டக்குன்னு அழுத்து. நான் அழுத்துறேன், ஆனா வர்க்க மாட்டேங்குது. நைட்ரேட் ஆக்சைடா? நைட்ரேட் ஆக்சைடு சார். அடுத்த கேள்வி. சார் இந்த பெல்லு வேலையே செய்ய மாட்டேங்குது சார். நான் அடிச்சாலும் அடிக்க மாட்டேங்குது சார். அதான் ஸ்டாலின் பிரச்சனை. சார் அந்த பெல்ல கொஞ்சம் செக் பண்ணுங்க. பெல்ல செக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருவோமா? அது எப்படி சார்? அதான் பெல் வேலை செய்யணும்னு சொல்றாங்களே. 3 கேள்விக்கு ஆன்சர் சொல்ல முடியலன்னு ஓ பசங்களை ஸ்ப்ரிங்க பிச்சு விட்டுருக்கலாம். யோ அண்ணாச்சி, அங்க எடுத்துன்னு போய் வைக்கும் போது நல்லா ஒர்க் பண்ணச்சு அண்ணாச்சி. சார் நான் எதுவும் பண்ணல சார். முதல்ல இருந்தே இது வேலை செய்யல சார். முதல்ல வேலை செய்யலடா, அப்பயே சொல்லிருக்க வேண்டியதானே. ஏன் சொல்லல? என்ன தோத்துற போறோன்னு போய் சொல்றீங்களா? சரி விடுங்க, நான் போய் அந்த பெல்லை மாத்துறேன். ஓகே சார், அதை உடனே செக் பண்ண சொல்லுங்க சார். ப்ளீஸ் யாராவது ஒருத்தர் அதை செக் பண்ணுங்க. அண்ணே வந்து செக் பண்ணுங்க. இதோ வரேன் சார். திரும்ப செக் பண்ணி பாருங்க. சரியாயிருச்சு சார்.
ஓகே, டென்ஷன் இல்லாம பண்ணுங்க. இந்த போட்டியில உறுதியான முடிவு தெரியணும்னு 2 டீமும் ஆசைப்படுறனால இப்ப வரப்போறது ரேபிட் ஃபயர் ரவுண்ட். சார் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட நான் தொடர்ந்து 5 கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சார் ஒரு கொஸ்டினுக்கு 10 பாயிண்ட்ஸா சார்? இல்ல, ஒரு சரியான ஆன்சருக்கு 1 பாயிண்ட், 5 கேள்விக்கு 5 பாயிண்ட்ஸ். அதே போல டீம் பிக்கும் கேட்கப்படும். கேட்கப்படுற கேள்விக்கு சரியா சொன்னா 5 பாயிண்ட்ஸ். ஆனா ஒவ்வொரு பதிலும் நீங்க சொல்ல வேண்டியது 5 செகண்ட்குள்ள. ஆர் யூ ரெடி? ரெடி சார். ரெடி சார். அதே போல நான் என்ன டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன்னு சொல்லிடுறேன். நான் சில நாடுகளுடைய பெயர் சொல்லுவேன். அந்த நாட்டோட தலைநகருடைய பெயரை நீங்க சொல்லணும். இப்ப டீம் ஏ தயாராயிருக்கு. உங்களுக்கான 5 கொஸ்டின்ஸ் இப்ப நான் கேட்க போறேன். அமெரிக்கா, வாஷிங்டன், சீனா, பெய்ஜிங் சார். ஷாங்காய், கண்ணா உனக்கு தெரியுமா? விக்டோரியா, பர்மா, ரங்கூன், பெர்முடா. வெண்ணிலா எனக்கு தெரியல. எனக்கும் தெரியலையே. டைம் அப். இப்போ டீம் பி கான கொஸ்டின் வருது. ரெடியா இருங்க. பிரான்ஸ், பாரிஸ், சூடான், சுவா, ஜப்பான், டோக்கியோ, ஆஸ்திரேலியா, ரோம், இலங்கை. கொழும்பு. சார் சைலன்ஸ் சார். பதில் சொன்னதுக்கு அப்புறம் என்னடா புலம்புறான் இவன்? வாயில இருந்து சொல்றதெல்லாம் சரியான விடை கிடையாது. டீம் ஏ 4 கொஸ்டினுக்கு சரியான விடை சொல்லிருக்காங்க. ஆனா டீம் பி வெறும் 3 கொஸ்டினுக்கு தான் சரியான விடை சொல்லிருக்காங்க. சோ தி வின்னர் இஸ் டீம் ஏ, மகாத்மா காந்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள். வெரி குட், வெரி குட். நல்லா பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. முதலையாவது போட்டி டிராவல முடிஞ்சது. தேவையில்லாம போய் சண்டை போட்டு நம்ம தரல நம்மளே மண்ணை போட்டுனாச்சு. இதான் ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். இல்லைன்னா இப்படிதான் ஆகும் அண்ணாச்சி. என்னையா அழகா, நாம ஜெயிச்சதுக்கு அண்ணாச்சி இங்க பட்டாசு விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ இப்படித்தான் பண்ணுவார் சார். என்ன சார் நக்கலா? ஆமாய்யா, நக்கல் தான். புரிஞ்சுக்கிட்டா சரி. சொன்ன மாதிரி நாங்க இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம்ல சார். இதுல ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. இன்னும் 2 போட்டி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், அதுலயும் ஜெயிப்போம். அண்ணாச்சி அந்த 2 போட்டியிலாவது நம்ம ஜெயிச்சிருமா அண்ணாச்சி? ஏய் இங்க வாயேன். வரமாட்டேன். வந்தா அடிப்பீங்க. பரவாயில்லைனாலும் வந்து அடிபட்டாங்க. அண்ணாச்சி நில்ல அண்ணாச்சி. சார் சார், அந்த அண்ணாச்சி கோபத்துல இருக்கான் சார். இப்ப எதுவும் பேச வேணாம். வயசு வித்தியாசம் பார்க்காம அடிச்சு கிடிச்சு போட்டுற போறான் சார். பேசாம கிளம்பி போறதா நல்லது. சரி வாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் கைய கொடுங்க சார். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். யாராவது சும்மாவே வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டோம் சார். அப்போ 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இப்ப எதுக்கு நீ அதை பத்தி எல்லாம் பேசிக்கினேன் சார்? உண்மையிலேயே சொல்றேன் சார், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது சார். யோ நீ விட்டா ரொம்ப பேசுவ, கிளம்பு. சார் வாய் இருக்கிறவங்க எல்லாமே சவால் உள்ளான் சார். ஆனா அந்த சவால்ல ஜெயிக்கிறவங்க கோடியில ஒத்துரு தான் சார். நீங்க கோடியில ஒத்துரு. கயல், இதுக்கு மேல நம்ம நின்றுந்தா நம்மள பேசியே கொன்றுவான். நம்ம முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம் வா. சார் சார் நான் எதுவும் பேசல சார். ஆனா லாஸ்டா நான் ஒண்ணு சொல்லுவேன் சார். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஐயோ, அவரும் சரி நீங்களும் சரி சொல்றதான் செய்வீங்க, செய்யறதான் சொல்லுவீங்க. ஐயா குருவி சார், போதுங்க கிளம்புங்க. வர சார், வர நீ. வீட்டுக்கு போனதும் முதல்ல சுத்தி போடணும்.
எனக்கா? எதுக்கு? எதுக்கா? இந்த போட்டியில பசங்க ஜெயிச்சதும் எல்லாரும் உங்களை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? கல்லடி பட்டாலும் படலாங்க, ஆனா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த போட்டியில ஜெயிச்சது நானுன்னு சொல்றியா? உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? கண்டிப்பா இல்ல கயல். இந்த போட்டி வேண்டாம் என்னால உருவாயிருக்கலாம். ஆனா இந்த போட்டியில பசங்க ஜெயிச்சிருக்காங்கடா, அது கண்டிப்பா உன்னாலதான். நான் அதுல ஜெயிக்கணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நீங்க ஜெயிக்கணும்னு பண்ணது எனக்கு எப்படிங்க கஷ்டமா இருக்கும்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு கயல். உன்னோட எஃபர்ட் தான் அந்த போட்டியில பசங்களை ஜெயிக்க வச்சிச்சு. அதான் உண்மை. அதனால எனக்கு கிடைச்ச பாராட்டு புகழ் எல்லாமே ஒன்னதான் சேரும். கயல், ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட ஒவ்வொரு வெற்றியும் உன்னாலதான் கயல். குருவி கிட்ட உங்களை புகழ வேணாம்னு சொல்லிட்டு என்ன இப்படி புகழ்றீங்க? வேணாங்க, நான் ரொம்ப பாவம். இல்ல கயல், நிஜமாவே நீ மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் எவ்வளவோ சொல்லணும். இப்போதைக்கு இது போதும். தயவு செஞ்சு அதை வீட்ல வந்து சொல்லுங்க, இங்க வேணாமே. பசங்க கிட்ட நான் முதல்ல சாரி கேட்கணுங்க. நான் கூட கயல், கோவத்துல நான் என்ன பேசுறது ஏது பேசுறேன்னு தெரியாம கண்டபடி பேசிட்டேன். இல்லங்க, நீங்க அப்படி பேசலனா பசங்களுக்குள்ள ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி வந்திருக்காது. அதுல மனசு கஷ்டமா இருக்கு கயல். பாவம் சின்ன பசங்க. அவங்க நம்ம பசங்கங்க. நம்ம திட்டுறதுக்காக அவங்க என்னைக்குமே கோச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கிடைச்ச இந்த வெற்றிக்கு நீங்களும் நானும் மட்டும் சொந்தம் இல்ல, அவங்களும் தான். அவங்களும் தான் சொல்றதை விட அவங்க தான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் கயல். இவ்ளோ நேரம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொன்னீங்க, அதெல்லாம் சும்மாவா? கயல், நம்மளும் அவங்களும் வேற வேற இல்லையே. சரி, பசங்க எங்க இருக்கான்னு பாரு. ஜெயிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்ஸ்லாம் சொன்னா பத்தாதுங்க. நீங்க கறி எடுத்துட்டு வாங்க. பசங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல தான் விருந்து. கண்டிப்பா. வா ஸ்டாலின், வா. கயல், நீ வீட்டுக்கு போ, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்ன ஸ்டாலின், ரொம்ப கொண்டாட்டமா இருக்க போல. எல்லாரும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க, பெரிய சாதனை செஞ்ச மாதிரி எல்லாம் கொண்டாடுறாங்களே. என்ன சொல்ல வாரீங்களோ அதை சீக்கிரம் சொன்னீங்கடா. நான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புவேன். ஏற்கனவே டயர்டா இருக்கு. நீ பண்ணு ஸ்டாலின். ஜெயிச்சவன் தோத்தவனை கலாய்க்கிறது காலாங்காலமா தொண்டு தொட்டு நடக்கிற வழக்கம் தானே. ஆனா மனசார நான் உன்னை பாராட்டுறேன் ஸ்டாலின். முதல்ல கை கொடு. வாழ்த்துக்கள். இப்ப நான் ஏன் தெரியுமா உன்னை பாராட்டினேன்? குவிஸ் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சதுக்காக இல்ல, வேற எதுக்குன்னு கேக்குறியா? உன்னை பசங்களை விட்டு பிரிச்சு நீ ஏன் இந்த வேலையை விட்டு போற மாதிரி பண்ணி இந்த ஊரை விட்டே பேக் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா என்ன பார்த்து பயந்து ஓடுன நீ திடீர்னு ஒரு இடத்துல நின்ன. இப்போ நீ என்னையே துரத்தலான்னு பாக்குற. அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஸ்டாலின். அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். அது ஒட்ட இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்பலாமா? யோ, இன்னும் நான் பேசியே முடிக்கலையா? சொல்லுங்க. ஆனா என்னதான் தில்லு இருந்தாலும் சிங்கத்தை சிறுநரி எதுவும் பண்ண முடியாது ஸ்டாலின். நான் சிங்கம். என்னையா சிரிக்கிற? அதான் ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோமே, இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அதுல ஒரு ரவுண்ட் ஜெயிச்சாலே போதுமேனா. இங்க பாரு ஸ்டாலின், நான் தோக்கல. முதல் ரவுண்ட்லயே உன் மூக்க உடைச்சி உன்னை பயமுறுத்த கூடாதுன்னு விட்டு கொடுத்தேன். நீ அதுக்குள்ள இந்த அண்ணாச்சியை ஜெயிச்சிட்டோமேன்னு கனவெல்லாம் காணாத. நீங்க சொன்னா சரிதான் அண்ணாச்சி. அடுத்து நடக்க போற 2 ரவுண்ட்ல நீ ஜெயிக்கவே முடியாது. பாக்குறியா? அப்ப அப்பயும் நீங்க விட்டு தர மாட்டீங்களா? எனக்கு என்னமோ போனா போறேன் ஸ்டாலின் சொல்லி அடுத்த ரவுண்டு விட்டு தருவீங்களேன்னு தோணுது. ரொம்ப நல்லா பேசுற ஸ்டாலின். ஆனா நீ பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு.
யோ, நான் ஆத்திரத்துல எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏன் எரியுது? உங்களுக்கு தான் போட்டியில் பிடிக்கும்னு சொன்னீங்களே. ஓ, இப்போ பிடிக்காம போச்சா? பிடிக்குது ஸ்டாலின், ரொம்ப பிடிக்குது. உன் கூட இன்னும் மோதணும்னு பிடிக்குது. ஆனா அதுல நீ நசுங்கிடுவியோன்னு நினைச்சாதான் பாவமா இருக்கு. என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க இப்பெல்லாம் பேச போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கையிலையும் கூட இருக்க சொல்லியிருப்பேன். ஏண்டா உங்க மிரட்டலுக்கு நாளில் என் பொண்டாட்டி வகுத்துல இருக்க என் பிள்ளை கூட பயப்படாது. என்னையா பண்றது? அன்பா சொல்றப்ப யாருக்கும் புரியாது, அப்புறமேல் தான் புரியும். ஏன்டா வம்பு வச்சுக்கிட்டோம், முன்னமே சொல்றப்பவே கேட்காம போயிட்டோமேன்னு ஃபீல் பண்றது. நீ மட்டும் என்ன பண்ணுவ? நீயும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. சரிங்க அண்ணாச்சி, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க, நான் வரேன். அண்ணாச்சி, நைட்டு பசங்க எல்லாருக்கும் விருந்து தரலான்னு இருக்கேன். அப்படியே வீட்டு பக்கமாக வந்தீங்கடா மறக்காமல் சாப்பிட்டு போங்க. வரட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டி ஆரம்பிச்சப்ப நீங்கெல்லாம் சொதப்புனதை பார்த்து அவ்வளவுதான் போச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் கரண்ட் கட் ஆன பிறகு நம்ம பசங்களுக்கு வந்துச்சு பாரு பவரு. அடடடட, என்னமா பதில் சொன்னாங்க. எல்லாம் யாரால? நம்ம கண்ணனால தான். ஏய், விட்டு ஓவரா சொல்வீங்களே. வாட்டர் டேங்க் மட்டும் இல்லாட்டி இல்ல ஜெயிச்சிருக்க முடியுமா? தயவு செஞ்சு வேணாங்க அபி. ஆமாண்டா மின்னல், போதும்டா. டேய், என்னதான் இருந்தாலும் நீ தானே டீம் லீடரு. அந்த டீம் லீடர் பிரச்சனால தான் முதல்ல நாங்க சொதப்புனதே. எங்களுக்கு எந்த லீடர் பதவியும் வேணாம்டா. சார் எப்படி சார் சொன்ன மாதிரி வின் பண்ணி காட்டிடுமா? ஏன்டா போட்டலாம், என்னமோ நீதான் வின் பண்ண மாதிரி பேசுற. சார் கண்ணனை கேளுங்க, அவனுக்கு ட்ரைனிங்கே நான் தான். அப்ப நானு? எல்லாரும் தான் தந்தாங்க சார். சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் சார், மன்னிச்சிருங்க சார். இல்லை, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் சின்ன பசங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கு போய் உங்கள்கிட்ட ரொம்ப கோச்சிக்கிட்டேன் நான். சாரி சாரிடா கண்ணா. சார் சாரி நல்லா ஏன் சார் பெரிய வார்த்தை சொல்றீங்க? நீங்க மட்டும் எங்களை திட்டலன்னா நாங்க ஜெயிச்சிருக்க மாட்டோம் சார். சார் அப்ப எங்களையும் திட்டுங்க சார். எதுக்குடா? அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரவுண்டு, அதில் நாங்கள் எல்லாரும் கலந்துக்கிறோம். நாங்களும் ஜெயிக்கணும்ல சார், அதுக்கு தான். சரி, முக்கியமாக அதை பற்றி பேசுறது உங்கள்கிட்ட வந்தேன் நான். இப்போ நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படலாம். ஆனால் இது நம்மளோட வெற்றியே கிடையாது. அடுத்து நடக்க போகிற போட்டியில் நம்ம ஜெயிச்சாதான் அண்ணாச்சி சவாலாக நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நம்ம படிப்புல தான் கொஞ்சம் வீக்கு, ஸ்போர்ட்ஸ்லலாம் நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. டேய், இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நம்மளோட எதிரி நம்மளோட புத்திசாலியாக இருப்பான், நம்மளோட திறமைசாலியாக இருப்பான்னு நினச்சி போராடினா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சார் இந்த போட்டு டையானதுனால தான் சார் நம்ம ஜெயிச்சோம். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல அவங்க நம்ம கிட்டே வர மாட்டாங்க சார். நீங்க வேணா பார்த்துனே இருங்க, நாங்க அவங்களை எப்படி ஓட விடுறோன்னு. டேய், நீங்கள் மட்டும் அடுத்த ரவுண்டு ஜெயிச்சிட்டீங்கடா, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா ஸ்கூல் விஷயத்தில் அண்ணாச்சி தலையிடவே மாட்டார். நம்ம உண்டு, நம்ம ஸ்கூல் உண்டு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஒருவேளை அண்ணாச்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை பண்ணாருன்னா? கண்டிப்பாக பண்ண மாட்டார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதையும் மீறி பண்ணாருண்டா அதை விட அசிங்க அவருக்கு வேற எதுவுமே இல்லை. சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஜெயிச்சிருக்கோம், ட்ரீட்லாம் இல்லையா சார்? என்ன வேணும்னு சொல்லுங்க. சார் மணியண்ணா கடையில பானிபூரி சார். சார் ஜிகர் தாண்டா சார். இந்த நேரத்துல எதுக்கு ஜிகர் தாண்டா? சார் அல்வா வாங்கி தாங்க சார். சார் அதெல்லாம் வேணாம் சார், ராமண்ணா கடையில மீன் குழம்பு வாங்கி தாங்க சார், அது போதும். ஆமா சார், மீன் குழம்பு தோசையும் ஓகே சார். டேய், எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார். சரி, அப்போ முதல்ல கையில் விளையாட்டு போய் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போகலாம். அக்கா கிட்ட என்ன சார் வேணான்னு சொல்ல போறீங்க? இல்லை, நீங்கள் இந்த ரவுண்டு ஜெயிச்சதுக்காக கையில் நைட்டு கறி எடுத்து விருந்து கொடுக்கலாம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நீங்கள் என்ன வேண்டா மீன் குழம்பு தோசை சாப்பிடலாம்னு சொல்கிறீங்க. சார் அக்கா கையால செய்யறப்ப மத்ததெல்லாம் எதுக்கு சார்? நாங்கெல்லாம் வீட்லயே போய் சாப்பிடுறோம் சார். இல்ல வேண்டாம். டேய் சார் இப்படி தானே சொல்லுவாரு,
வாங்கடா வீட்ல தட்டோட போய் உட்காருவோம். அப்புறம் சார் என்ன சொல்றாருன்னு பாப்போம். வாங்கடா.